குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் கிரேசி ட்ரேடிங்லேருந்து கார்த்திக் பேசுகிறேன். வாங்க வீடியோ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹெட்டிங் பார்த்துருப்பீங்க. அதாவது ரேஞ்ச் எக்ஸ்டெண்டட் ஆனால் மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா நோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மணி 8 மணி. இது வந்து நம்ம லெவல்ஸ் பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம குரூப்பில் நான் அது வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணிடுவேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில். இது வந்து நிஃப்டியோட லெவல்ஸ். R1 பார்த்தீங்கன்னா 24,867, R2 24,917, R3 24,969, R4 பார்த்தீங்கன்னா 25,000. இது கீழே சப்போர்ட்டு 24,787, 24,734, S3 பார்த்தீங்கன்னா 24,659. இது வந்து நிஃப்டியோ லெவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டி. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. R1 51,084, R2 51,187, R3 51,348, R4 51,451, S1 50,793, S2 50,610, S3 50,348. இது வந்து S3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னா மார்க்கெட் என்ன சொல்ல வரான்னு பார்த்துடலாம். குளோபல் மார்க்கெட் பார்த்துடலாம். ஒரு ஃப்ளாட் ஓப்பன் மாதிரி தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஒரு சின்ன மைல்டாக ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெகட்டிவ் தான் இருக்குது 15.50. அது பெரிய இம்பேக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு சின்ன இதில் ஒரு கேப் அப்பு இல்லைன்னா ஃப்ளாட் ஓப்பனில் இருக்கிறதுக்கு இருக்குது. அப்போ இன்னைக்கு ஒரு ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஃபியூச்சர் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பலதான் சொல்லிருக்கேன். ஃபியூச்சர் நேற்று முடிவற்ற விலை பாருங்க 24,811. இன்னைக்கு அது ஓப்பன் பார்த்தீங்கன்னா இந்த 24,840. நேற்று க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,840. நேற்று ஈவினிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். மார்க்கெட் இதை ஒட்டி இல்லைன்னா 10 or 20 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபியூச்சர் இப்படி பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா மார்க்கெட் டவுன் வந்தாலும் ஒரு நல்ல சப்போர்ட்டில் ரிவர்சல் ஆச்சுன்னா அதனுடைய வீரியம், அதனுடைய பவர், ரிவர்சல் பயங்கர பவராக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் நல்லா சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணும். சப்போர்ட் வந்து நல்லா ரிவர்சல் ஆகிடும். அந்த ட்ரேடை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் ஃபியூச்சரும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் பக்கம் ப்ளஸில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் ஃபியூச்சர் பாருங்க கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 120 பாயிண்ட் பக்கம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் லைவாக சொல்கிறேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல சப்போர்ட் வந்தால் கூட அங்கேருந்து ரிவர்சல் ஆகிடும். அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது செக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் பற்றி நீங்கள் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாருங்க, இது வீக்லி ஓப்பன், அதான் மண்டே ஓப்பன் 24,636 மண்டே ஓப்பன். நேற்று க்ளோஸ் பாருங்க 24,811. அப்போ வீக்லி ஓப்பன் அபோவ், வீக்லி ஓப்பனுக்கு அப்போ தான் மார்க்கெட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி க்ளோசிங் பூரா பாருங்க. மண்டே 24,572, டியூஸ்டே 24,698, வெனஸ்டே 24,770, நேற்று 24,811. ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட மார்க்கெட் நெகட்டிவ்ல வரல, பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பாருங்க க்ளோசிங் பாருங்க. இதோட வீக்லி ஹை எப்படி? வீக்லி ஹை எது அப்படின்னா 24,867.
அதாவது இப்ப இந்த வீக்கோட ஹை இந்த 24,867 இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இதுதான் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இதோட பவர் ரொம்ப ஜாஸ்தி. இந்த வீக்லி ஹையை தாண்டிட்டா ரேஞ்ச் எக்ஸ்டெண்டட் ஆகுதுன்னு சொல்ல வராங்க. அதாவது மார்க்கெட் அடுத்த கட்டத்துக்கு நவுறுது. மார்க்கெட் அடுத்த கட்டத்துக்கு நவுறுனா பையிங்ல பண்ண போறாங்க. மார்க்கெட்டை இன்னும் அடுத்த ஹைக்கு கொண்டு போக போறாங்கன்னு அர்த்தம். இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களே பாருங்க, மண்டே 24,572 ஒவ்வொரு நாளும் அதோட க்ளோசிங் பாருங்க, அப் ட்ரெண்ட்லாம் முடிஞ்சிருக்கு. ஃபிளாட்டோ இல்லை நெகட்டிவ்லோ முடியல, சைட்வேஸ் நம்ம அப் ட்ரெண்ட்லாம் முடிஞ்சிருக்கு, இண்டிகேட் பண்ணுது. பட் ஆனால் மார்க்கெட் மூமெண்டம் ஒரு நாள் சைட்வேஸ் இருந்திருக்கலாம், ஒரு நாள் கேப் அப்ல ஓப்பன் ஆகிக்கலாம், அது ஓகே. பட் ஆனால் ட்ரெண்ட் என்ன சொல்ல வருதுன்னா ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷனுக்கு ரெடியா இருக்கு. மார்க்கெட் கன்சால்டேட்ல இருந்து ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷனுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. இது ரொம்ப பெட்டர். இன்னைக்கு அது மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஒருவேளை இந்த R1 கிராஸ் பண்ணி நிப்டி R1 நிப்டி இங்கதான் மார்க்கெட் இங்கதான் ஓப்பன் ஆகும்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் R1க்கு மேல க்ளோஸ் வச்சுட்டா எஸ்டர்டே ஹைக்கு மேல, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல, ஓப்பன் ஹைக்கு மேல அப்படின்ட்டு நம்ம கான்செப்ட் வந்தது. பிளஸ் ஐவி நம்ம செக் பண்ணோம். ஐவி நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு இருந்தா அந்த ஐவி பிரகாரம் நம்ம ட்ரேட் பண்ணிட்டோம்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு ஃபுல்லா புல்லிஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுதான் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இந்த டைம்ல தான் நம்ம ஆப்ஷன் பையர் என்ட்ரி ஆகணும். ஏன்னா இந்த டைம்ல இந்த இடத்துல கால் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். புட் செல்லர் அவங்களோட பவரை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்ப மார்க்கெட் ஃபுல்லா புல்லிஷ் போகும். இதுதான் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷனோட பவர் ஃப்ரெண்ட்ஸ். இதை நாம இன்னைக்கு யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒருவேளை ஆனா என்னுடைய இது பிரகாரம் இந்த வீக்ல கண்டிப்பா ஒரு புல்லிஷ் இருக்கு அப்படின்னு நான் நேற்று தான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அது இன்னைக்கே கூட நடக்கலாம், இல்லை மண்டே நடக்கலாம், எப்படி வேணும் நடக்கலாம். இது புரிஞ்சிச்சா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? ஏன்னா இந்த இடத்துல கால் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ணா புட் செல்லர் ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட பவரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கால் செல்லர் பயந்துட்டாங்கன்னு அர்த்தம். அவங்கள பீட் பண்ணிட்டா புட் செல்லர் நம்ம அப்புறம் ஒரு கார்ல போறோம், ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்கு, அந்த ஸ்பீட் பிரேக் தாண்டிட்டா ரோடு ஃப்ரீ, யாருமே இல்லை அப்படின்னா நம்ம எப்படி நம்ம மைண்ட் இருக்கும்? நம்ம நார்மலா 60ல போறவங்க அந்த ஸ்பீட் பிரேக் தாண்டிட்டு யாரும் இல்லைன்னா 100ல போக பார்ப்போம். அதுதான் அந்த ஸ்பீட் ஒன் சைட் மார்க்கெட். அதோட பவர் உங்களுக்கே தெரியும். குயிக்கா நம்ம என்ட்ரி ஆகி நம்மளோட பாயிண்ட் அச்சீவ் பண்ணிட்டு நம்ம வெளியேறதுக்கு ஈஸியான வழி. அதை இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே தான் பேங்க் நிஃப்டிலையும் இந்த ஹையை கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா இன்னைக்கு அது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இன்னொரு சொல்லட்டுமா இல்லை எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கால் செல்லர் பயந்துட்டாவே உங்களுக்கு அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் ஆரம்பிச்சிடும். மார்க்கெட் ஒன் சைட் மார்க்கெட்டா மாறிடும். இது இன்னைக்கு நடக்குமா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கு மெயினா நம்மளுக்கு தேவையானது இம்ப்ளைடு வாலிட்டி. இது நேற்று க்ளோஸ் ஆன இடம். இது வேணா நம்ம இது மாத்திடலாம், எக்ஸ்பைரி மாத்திடலாம், 29 மாத்திடுறோம். 20 அது கூட அவ்வளவா ஐவி இல்லை. பட் இது நேற்று க்ளோசிங் வச்சு இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப என்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நேற்றே பாருங்க ஐவி இல்லாம மார்க்கெட், ஏன்னா நேற்று மார்னிங் ஓப்பன் ஆகிறப்பே பிலோ 10, ஒரு 11-11:30க்கு மேல பார்த்தா பிலோ 5. அப்புறம் மார்க்கெட் எப்படி மொமெண்டம் இருக்கும்? வாய்ப்பே இல்லை. அதுதான் நான் சொல்றேன். இந்த ஐவியோட பவர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த ஐவியோட பவர் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆப்ஷன் பையர், நம்ம ஆப்ஷன் செல்லரில் ஆப்ஷன் பையங்கிறது நம்மளுக்கு தேவையான இடத்துல நம்ம என்ட்ரி ஆகி ப்ராஃபிட் பார்த்துட்டு வரணும். அதுக்கு பேஷன், டிசிப்ளின், சைக்காலஜி ரொம்ப முக்கியம்.
நம்ம டெய்லியும் 10 பாயிண்ட் எடுக்கிறதுக்கும் ஒரே நாள் 100 பாயிண்ட் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது நீங்க அனுபவபூர்வமா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நீங்களே அதை அனுபவிச்சு ரசிச்சு பண்ணா மட்டும்தான் அதனுடைய பவர் உங்களுக்கு புரியும், அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு புரியும். அப்பதான் நம்ம மார்க்கெட்ல நிலைச்சு நிற்க முடியும். அது நல்லா நான் வச்சுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னைக்கு அதுக்கு ஒரு சான்ஸ், அதாவது கால் செல்லர் பயந்து ப்ராஃபிட் புக்கிங்க்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம சினாரியோன்னா எஸ்டர்டே ஹைக்கு மேல எஸ்டர்டேக்கு மைக்கு மேல மார்க்கெட் இருக்கணும், ஓப்பருக்கு மேல இருக்கணும், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கணும், பிளஸ் ஐவி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷனா என்னன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். மார்க்கெட் அடுத்த கட்டத்துக்கு நவத்துக்கு ரெடியான ஒரு கன்சல்டேட் பீரியட்ல இருந்து ரெடியா இருக்கு. அது எப்படி வேணா ஆகலாம். ஆனா புட் சைடு வரணும்னா ஒருவேளை நான் எதுவும் சொல்லிடுறேன். புட் சைடு நீங்க வரணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட இப்ப மார்க்கெட் 24,800 இருக்கு. வீக்லி லோ அப்படின்னு வச்சுட்டா கூட 24,522, கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்ததுக்கு அப்புறம் தான் அது எக்ஸ்டெண்ட் ஆகும். அது அவ்வளோ ஈஸி இல்லை. அது அப்படி வர்ற மாதிரி இருந்தால் இது ஃபுல்லா நம்ம சைட்வேஸ் ஆகும், ஒரே நாள்ல வராது. கொஞ்சம் கொஞ்சமா சைட்வேஸ் பண்ணி டவுன் பண்ணுவாங்க, கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி தான் நடக்கும். பட் இன்னைக்கு பிளாட்டா ஓப்பன் ஆகுறதுனால ஒரு சான்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கணும். மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் எல்லாரும் ஜீனியஸும் வெயிட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கிடைக்குதான்னு நம்ம பார்க்கலாம். கிடைச்சா நம்ம ட்ரேட் பண்ணுவோம், கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்ல தெரியுங்க. வீடியோஸ் நிறைய வியூஸ் போகுது, ஆனா கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி பிடிச்சிருந்தாலும் சரி கமெண்ட்ல தெரியுங்க. நான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்டேட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.